போய் 2 வாரம் ஆகுது. ஆமா ஒண்ணும் வரல. என்னன்னு தெரியல. நம்ம மாடி இருக்கு பாரு, மாடி மேல போய் ஏறி பாருடா. கனவுல வராரா இல்லையா போய் பாரு. என்னடா கண்ணுக்கு தெரியுதா இல்லையா? என்னடா 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 அம்மா உங்க நாட்டில வராங்க, ஏழு பசங்களோட உங்க நாட்டில வராங்க. நாட்டில வரல? ஐயோ 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 ஐயோ. பார்த்தா ஒண்டியா வர 7 மக்களை கூட்டிட்டு வராலே. 7 மக்களை கூட்டிட்டு வந்தா வீட்டுல என்ன இருக்குது? என்னம்மா ஐயா அவர் சொன்னா, நான் சின்ன வயசுல நான் வளர்த்தேன், தாய்க்கு தாயாவும் தந்தைக்கு தந்தையாவும் சொன்னேன். இப்ப ஐயோ 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 ஏண்டா வயிற்றுல அடிச்சுக்கிறேன். அந்த ஆளுக்கு போது சொன்னேன். அந்த ஆளுக்கு போது இந்த வார்த்தை நம்ம சொல்லலாமா? சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ மறைச்சு சொல்ற. சரி அது மட்டும் இல்ல. ஏண்டா நம்முடைய வாயற்படி எத்தனை வாயற்படி இருக்கு நம்ம மாடியில? என்னம்மா வாயற்படி வந்து 64 வாயற்படி இருக்கு. ஜன்னல் எத்தனை இருக்கு? 128 128 64 வாயற்படி போய் அடிச்சு பூட்டுறா. எல்லாத்தையும் தாப்பால போட சொல்றேன், எல்லாத்தையும் மூடி சொல்றேன். ஜன்னல வாயற்படி மொத்தமே மூடிடு. அவ வந்தான்னு வச்சுக்கோ. அது மட்டும் இல்ல, சந்து பூந்து தெரிஞ்சா சந்து பூந்து தெரிஞ்சா துணி போட்டு அடிடா, களிமண்ணை போட்டு அடிச்சிடு. அவ வந்தான்னு வச்சுக்க, எனக்கு உடம்பு தெரியாது போல நான் நடிக்கிறேன். சொல்லக்கூடாது, எழுப்ப கூடாது. அம்மா உடம்புல சரியில்லை, உடம்புல சரியில்லை. நான் மெச்சிக்கிறேன் ஆகட்டும். என்னத்த சொல்லிக்கிறேன், நான் எல்லா கதவும் மூடணும், ஆனா ஒரு கதவு தரக்கூடாது, ஒரே ஒரு கேப் கூட தெரியக்கூடாது. நான் உன்னை நம்பிதான் போய் உட்கார்றேன். சொல்லி நான் சாப்பாடு வாங்கி தரேன். அப்படி துண்டு போச்சு அப்படி போய் உட்கார. சாரிமா சாரிமா. அண்ணி நாத்தனாரு நல்ல தங்க வந்திருக்கிறார். எங்க அண்ணனுடைய கதவில் அப்படி அடித்து கொண்டிருக்கிறது. அண்ணி 7 பிள்ளை காரி அடி அண்ணியாரே அண்ணி. நாடி வந்திருக்கிற நாடி வந்து தெரியுமா? நாடி வந்தே நல்ல தங்க நாடி வந்து உனது நாத்தார் நல்ல தங்க வந்திருக்கிற அண்ணி. என் நாட்டை விட்டு உன் நாட்டிற்கு வர வேண்டிய காரணம் என்ன தெரியுமா? நீ பாடுபட்ட வருடாலினால் வாழும் பஞ்சம் வந்ததினாலே பரதேசி போல, ஆமா பரதேசி போல நானும் நாட்டை நாடி வந்துட்டேன். அது மட்டும் அல்லாது
என் நாட்டை விட்டு நானும் நான் பிள்ளை நடந்து வந்த கானகத்தின் தொலைவு எவ்வளவு தூரம் தெரியுமா? 7 நானும் நான் பெற்ற பிள்ளை நடந்து வந்த கானகத்தின் தொலைவு 7 காத தூரமா. ஒரு காதம் என்பது எத்தனை மைல் பெருவில் எல்லாம் தெரியும் நினைக்கிறேன். ஒரு காதம் என்பது 10 மைலா. அதே போல 7, 10, 70 மைலாக நானும் நான் பெற்ற பிள்ளைகள் நடந்து வந்த உடனே அழுகின்ற மக்கள் எல்லாம் எவ்வளவு தூரம் கத்தி கதறினாலும் எங்க அண்ணனுடைய செய்தியில் ஏனென்றால் எங்க அண்ணனுடைய அரண்மனை வாயிற்படிகள் மொத்தம் 64 வாயிற்படிகளும் 64 வாயிற்படி 128 ஜன்னல் கொண்டதாம். அப்பேற்பட்ட அரண்மனை கதவுகளும் ஜன்னல்களும். நான் வெளியே நின்று கத்தி கதறி அழுது கொண்டிருந்தா எங்க அண்ணனுடைய செய்தியில் ஏற்குமா? ஏற்காது. அப்படி காதல் விழுமா? விழாது. இப்போ இந்த வடமதுராபுரி பட்டணம் சொல்றேமே, அந்த காலத்திலே வடமதுராபுரி பட்டணம் தான் இந்த காலத்திலே விருதுநகர் மாவட்டமா பெரியவர்கள். இப்ப நம்ம விருதுநகர் மாவட்டம் சொல்றோமே, அந்த விருதுநகர் மாவட்டம் தான் அந்த காலத்திலே வடமதுராபுரி பட்டணமா இருந்ததா. அண்ணி, உண்மையிலே இந்த கதவினை திறக்க வேண்டும் என்றால் எமையாலும் பரமேசா, கைலங்கிரி வாசா, உமையருள் லேசா, காசி விஸ்வநாதா, நான் ஒருவருக்கு முந்தி விருத்தி 7 பிள்ளைகளை பெற்றது உண்மையாகில் இந்த கதவினை திறக்க நீதான் அருள் புரிய வேண்டும் பரமேசா. நதி புனை ஜடாதரா, நதி புனை ஜடாதரா, நாரி கங்கா அடைத்தே கதவினை திறக்கவே, அடைத்தே கதவினை திறக்கவே கருணையதில் புரிவாய் எல்லா ஜனம் திறந்து வச்சிருக்கு. அதாம்மா நன்சல தேவத்தை வேணாங்க. அந்த 16 கதவு பட்டு டமால் 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 வந்து போச்சுமா. ஆமா அவ வந்திருக்காளா? எனக்கு குளிச்சு வராது. தலைவலி வந்து விட்டது. என்ன சொல்லி சொல்லி தெரியாது. இங்க வாரீங்களா ஐயா? ஐயோ அம்மாவுக்கு ஒரு வாரமா உடம்பு சரியில்லை. உடம்பு சரியில்லை. தூக்கி தூக்கி போடுதாங்க. அம்மா உட்காடுறாங்க. உனக்கு நாத்தனார் வந்திருக்குன்னு ஒரு வாட்டி அனுப்பி சொல்லிட்டு வாயே. எனக்கு குளிர்ச்சி வர அடிக்குதுடா. தீராத தலைவலி வந்து விட்டதுடா. தலைவலி வந்ததா? தலைவலி வந்ததுண்டா நல்லதொரு வைத்தியர் வச்சு கேட்டு பாருடா. வைத்தியரை கேட்டு அம்மா அம்மாவுக்கு வாத நன்மை சொன்னாம அழகே திங்கள் 1 செவ்வாய் 2 எங்க அன்னைக்கு வந்திருக்கிற வாதம் நீங்க வேண்டிய நல்லதோர் வைத்தியராட்சிக்க ஜோசியராட்சி கேட்டு பாருடா. ஜோசியரை கேட்டதற்கு ஜோசம் என்றாரே, ஜோசம் என்றாரே. ஜோசியரை பார்த்தா செவ்வாய் 2 பரவோடு விளையாடு வெள்ளி 5 நாளா அழைத்து காத்து கொஞ்சம்
தோசை தாங்கிச்சுமா. எங்க அன்னைக்கு வந்திருக்கிற தோசை நீங்க வந்தாலும் சிறந்ததோர் அம்மா நாளை மகத்து உடுக்க எடுத்து குறி கேட்டு பாருடா. உருகாச்சிடுறேன். உருகாச்சு கேட்டா சரியா போடுன்றாங்க அம்மா. உனக்கு அடித்து கேட்டதற்கு பொன்னிறம் என்றாரே, பொன்னிறம் என்றாரே. என்னப்பா பம்பெல்லாம் வச்சாச்சு கேட்ட அம்மாவுக்கு உதறன்ட்டாங்க. உதிரமா? ஆமா. ஏய் ஒரு பெண்களா பிறந்தா உலகத்தில் மொத்தம் பெண்கள் என்பது சாதாரணமான பூலோகத்தில் பிறந்த பெண்கள் வந்து 7 ஏனே பலம் புரிந்தவர்களாம். பெண்கள் ஆடவர் வந்து 2 ஏனே பலம் புரிந்தவர்களாம். இந்த 7ம் 2ம் சரிக்கு சமமாக என்பதற்காக வேண்டிதான் ஒவ்வொரு பெண்ணுக்கும் மாதந்தோறும் மாதவிடா நிகழ்ச்சி வச்சார் அந்த பரமன். அப்படி மாதவிட போகின்ற பொழுது ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு 45-50 வயசுக்குள்ள அந்த உதிர்போக்கு தானா நிக்கணுமா. அப்படி உதிர்போக்கு தானா அந்த பெண்ணுக்கு 50 வயசுக்குள்ள நிக்கவில்லை என்றால் அந்த பெண்ணுக்கு வந்து காம ஆசை அதிகமா இருக்குமாண்டப்பா. அது மட்டுமல்லாது அந்த பெண்ணாகப்பட்டவள் பாவத்தை செய்தவள் என்று பொருளாம். ஆகவே ஒரு பெண்ணுக்கு 50 வயசுக்குள்ள உதிர்போக்கு எந்தவித உபதிரம் எல்லாம் நிக்க வேண்டும் என்றா ஒவ்வொரு பெண் என்ன தெரியுமா செய்யணுமா? செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை மறக்காத தலைக்கு தண்ணி ஊத்திக்கணுமாண்டாப்பா. எந்த ஒரு பெண்ணு செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை மறக்காத தலைக்கு தண்ணி ஊத்திகளோ அந்த பெண்ணுக்கு எந்தவித உபதிரம் இல்லாமல் அந்த உதிர்போக்கு தானே அந்த 50 வயசுக்குள்ள நிக்குமா. சமைச்சாங்க ஞாயிற்றுக்கிழமை தலைக்கு ஊத்திக்கிறா. அதே போல ஆண்கள் வந்து புதன்கிழமை சனிக்கிழமை தலைக்கு தண்ணி ஊத்திக்கணும். என்ன கிழமை? புதன்கிழமை சனிக்கிழமை. அப்படி புதன்கிழமை குளிக்கவில்லை என்றால் கூட பரவாயில்ல, சனிக்கிழமை கண்டிப்பா ஆண்கள் தலைக்கு தண்ணி ஊத்திக்கணுமா. பெண்கள் வந்து செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை தவிர்த்துனா போது வெள்ளிக்கிழமை கண்டிப்பா தலைக்கு தண்ணி ஊத்தி ஆகணும். ஆண்கள் வந்து புதன்கிழமை சனிக்கிழமை, புதன்கிழமை அப்படி ஊத்த முடியல அப்படின்னா சனிக்கிழமை அது ஒவ்வொரு ஆண்களும் தலைக்கு தண்ணி ஊத்திக்கினாதான் உடம்பு வந்து சரிவர இருக்குமா. எங்க அண்ணி என்ன பாவம் பண்ணாங்களோ அம்மா தெரிஞ்சோன்னா ஐசில் தான் குளிக்குது. அதுக்கு அப்படி போயிருந்தா நானா பொறுப்பு. ஆகவே உன் நாத்தனார் வந்து இருக்கிறாங்க, ரொம்ப ஒத்த கல்லு நிக்கிறாங்க, உன்னை பார்க்காத போக மாட்டானு அப்படி நான் அண்ணாச்சி சொல்லி பார்த்தேன். அப்ப கூட நான் ஒரு மாதிரி தெரியல அம்மா. நீ குடிக்கிற குடியில் தாங்குது. அந்த பிள்ளைகள் வந்துக்கிறாங்களா? எல்லாம் தான் வந்துக்குதுங்க. எல்லாம் இருக்குதுங்க. டேய் எதுக்கு வந்த நீ? எதுக்கு வந்த? ஏன் வந்த? சாப்பாட்டுக்கு வந்த அண்ணி. சாப்பாடுக்கு பொட்டி வச்சிட்டு சாப்பாடுக்கு பொட்டி வச்சிட்டு அண்ணி என்ன இத பாருங்களே என்ன வார்த்தை பேசுறீங்க அண்ணி? நாடி நான் எப்பேற்பட்டவன் தெரியுமா? வாழ்ந்த வாழ்க்கை அறிவு வெறுத்த 7 பிள்ளைகளோடு சாப்பாடுறதுக்காக வேண்டி நம்ம வேறு நாட்டுக்கு போனா கேவலம் என்று அறிந்து நம்ம சொந்த அண்ணன் இருக்கிறாங்க, நம்ம சொந்த அன்னைக்கு சொல்லிட்டு சொந்தம் என்று வாழ்ந்தே நன்றி சொன்னார். வேறு நாட்டுக்கு போனா கேவலம் என்று அறிந்து நம்ம சொல்ல அண்ணன் தொட்டி பேசாதடி. அம்மாக்கு தண்ணி வந்துடும். ஏண்டா வந்துட்டேன் ஏண்டி யாரு உனக்கு 3 வேலைக்கு வச்சு 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 கொட்டுவாங்க. உனக்கு 7 மக்களை கூட்டின்னு வருவேன். அதுக்குள்ள யாருக்கு தண்டு சோறு போடுவாங்க? 8 பேர் அண்ணி. இதோட 8 பேர் இவரை விட்டு நானு ஒரு ஈனம் மானம் சூடு. ஏண்டி உனக்கு ஒரு ஈனம் மானம் சூடு சோறு எதுனா இருந்தா 7 மக்களை நீ கூட்டின்னு வந்திருப்பியா? உனக்கு ஈனம் மானம் இல்ல, சூடு சோறு இல்ல, அன்னைக்கு வாங்கிட்டு போகும்போது கொஞ்சமா வாங்கிட்டு போயிருந்தா அத சொல்றேன். ஏண்டி உனக்கு நான் என்னாடி கொடுக்காத விட்டோம்? அண்டா குடுக்கலையா, குண்டா குடுக்கலையா, டவல் குடுக்கலையா, தோண்டி குடுக்கலையா, சொம்பு குடுக்கலையா, கிளாஸ் குடுக்கலையா, தட்டு குடுக்கலையா? உனக்கு என்ன கொடுக்காத நாங்க விட்டோம்? லாரியா ஏத்தி அனுப்பிச்சோம். அது மட்டும் இல்லடா, தங்கத்துல பாலார ஒண்ணு குத்தமே அது விட்டாளா?
அந்த குழந்தைய தங்கத்துல பாலை கொடுத்தா அதோ போது கூட கேட்டு வாங்கி போதுமா அதையும் வாங்கி சரி அளவுடா சரி. ஏண்டா ஒரு குண்டு ஊசி விட்டாளாடாவோ தங்க குண்டு ஊசி ஓடுது, அது கூட விடல. அந்த குண்டு ஊசி விட்டாளா அதை கூட இப்படியாப்பட்ட தேவடி அதுக்கு நம்ம சாப்பாடு போடலாமா நீ யார் தேடி வந்து வந்தாலே பாரில் மழையில் அது போன ஒரு காலத்தில் நாட்டு மக்கள் அனைவருமே குடியும்பை இடமில் சென்று விட்ட பிறகு நான் பெற்ற 7 பிள்ளை ஆகவே நான் வந்துட்டேன் நாத்த நான் நல்ல முறையில் வாழ்த்து சொல்லிட்டு 7 நிறைய ஏற்பாடு கொடுத்தீங்க கொடுத்து இல்ல கொட்டா நிறைய பசுமாடு கொடுத்தீங்க கொடுத்து இல்ல பட்டி நிறைய செம்பிராடி கொடுத்தீங்க கொடுத்து இல்ல நாத்த நான் நல்ல முறையில் வாழ்த்துன்னு சொல்லிட்டு அவங்கவுங்க இரும்பாலதான் மரக்காலாம் கொடுப்பாங்களா உனக்கு எப்படி கொடுத்தோம் நீ நாத்த நான் நல்ல முறையில் வாழ்வதற்காக வேண்டிய மரக்காலு தங்க ஏண்டி என் நாத்தனார் நல்லா இருக்கணும் என் நாத்தனார் பசங்க நல்லா இருக்கணும் நான் அப்ப கூட சரி நான் என் நாத்தனார் அவனை நினைச்சேன் என் மகளாவை தான் நினைச்சேன் நீ சவுத்தி சேலை போனீங்க சவுத்தி எப்படி ஓனர் போவீங்க வருவீங்க இப்ப உங்க பஞ்சம் ஆகி போச்சு என் நாள் செடிங்க வந்துக்கிறீங்க கேட்டு வாங்கி போச்சு நீ கொஞ்சம் விட்டு நீ கேள்வி கொஞ்சமா வாங்கி போறேன் என்ன பண்ணீங்க பஞ்சம் வந்துச்சா நாட்டு மக்களுக்கு என் அண்ணன் கொடுத்த ராஜ்யத்திலே பாதி ராஜ்யத்திலே தாண்டிய கலைஞர்கள் பொருட்கள் களத்தில் இருக்கின்ற எல்லா வித நாட்டு மக்களுக்கு வாரி வாரி கொடுத்துட்டுமே நீங்க கொடுத்திய செம்மிராடு பட்டி நிறைய செம்மிராடு கொட்டை நிறைய பசுமாடு ஏறு எருமாடு கொடுத்தீங்களே தங்கத்தாலே மரக்காய் கொடுத்தீங்களே தாம்பூல தட்டு கொடுத்தீங்களே அது எல்லாம் எல்லா அது ஒழிய வச்சிருக்கீங்களா அவ்வளோ திமிர்ந்தா ஏப்பத்து விடுறா பாடுறாவா உடம்புல பயம் இருந்தா அந்த மாதிரி வருமா அவளுக்கு எவ்வளவு திமிரே என்கிட்ட வந்து ஏப்பத்து விடுறா பாடுறாவா தெரிஞ்சிச்சு அவளுக்கு சும்மா விடலாமா ஏன்னா புள்ளிங்களா அது ஏன்டா நான் தான் ஒரு குழந்தை பெற்று வச்சுக்கிறேன் அப்பயும் என்னால சமாளிக்க முடியல 7 பிள்ளைங்களை பெற்று வச்சுக்கிறாளே இப்ப எப்படிடா கட்டி காப்பாத்துறாதுல இல்ல அடங்குதா என் கணவர் கஷ்டப்பட்டார் நான் இஷ்டப்பட்டு 7 பிள்ளைகிட்ட கடவுளா கொடுத்துருக்காண்டி ஆமா எவ்வளவு திமிரா போய் சொல்ற நீ போய் நாளைக்கு வாங்கி வந்துருமா யார் பையன் சொல்றா இல்ல சொல்ற கடவுளுக்கு வாங்க ஒண்ணு நீ எங்க போற குட்டியாச்சு ஒண்ணுதான் யார குட்டியே இல்ல ஒண்ணுதான் போனது அதுக்கு மேல டேய் இந்த காலத்துல ஒண்ணு இருந்தா போதுங்க 10 15 நம்ம தேவையில்லை அவ பெத்து வச்சிருவா மான கட்டுவா சரி விட்டாக்க எதுக்கு வந்து ஏதாவது கேளு டேய் இது வர எப்போ வந்து சும்மா அரை கடிமா சும்மா